வணக்கம். அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி பொறுப்பேற்றதற்கு எதிரான மனுவினை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. வழக்கறிஞர் சூரியமூர்த்தி தொடர்ந்த வழக்கை தள்ளுபடி செய்து உச்சநீதிமன்றம் இந்த உத்தரவினை பிறப்பித்திருக்கிறது. அதிமுக விதிகளின்படி பொதுச் செயலாளரை உறுப்பினர்கள் தான் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றும் மனுதாரர் இந்த வழக்கினை தாக்கல் செய்தார். இரட்டை இலை சின்னம் அதிமுக, அதே போன்ற எடப்பாடி பழனிசாமி அந்த கட்சியின் பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்டது ஆகியவைக்கு எதிராக தேர்தல் ஆணையம் மற்றும் டெல்லி உயர்நீதிமன்றம் ஆகியவற்றில் தொடரப்பட்ட வழக்கானது நிலுவையில் தற்பொழுது வரை இருந்து வருகிறது. இந்த நிலையில் கடந்த 2022 ஜூலை 11 நடந்த பொதுக்குழு கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி அறிவிக்கப்பட்டதை எதிர்த்தும், அதே போன்று பொதுக்குழு தீர்மானங்களை எதிர்த்தும் திண்டுக்கல்லை சேர்ந்த சூரியமூர்த்தி என்பவர் சென்னை உரிமையியல் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த நிலையில் சூரியமூர்த்தி தொடர்ந்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி தாக்கல் செய்த மனுவை உரிமையியல் நீதிமன்றம் தள்ளுபடி செய்ததோடு சூரியமூர்த்தி தாக்கல் செய்த வழக்கின் விசாரணைக்கும் இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டது. இபிஎஸ் மேல்முறையீட்டை ஏற்றுக்கொண்ட சென்னை உயர்நீதிமன்றம் சூரியமூர்த்தி தாக்கல் செய்த வழக்கை நிராகரித்தது. இந்த நிலையில் மேற்கண்ட உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக சூரியமூர்த்தி உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்தார். அதில் தன்னை அதிமுக கட்சியின் உறுப்பினர் கிடையாது, இந்த வழக்கை தாக்கல் செய்ய அவருக்கு உரிமை இல்லை என்று கூறப்பட்டதில் எந்தவித முகாந்திரமும் இல்லை, இது சட்ட விதிகளுக்கு முரணானதாகும். எனவே அதிமுக பொதுச் செயலாளராக இபிஎஸ் தேர்வு செய்த விவகாரத்தில் உயர் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுக்கு தடை விதித்து அதனை ரத்து செய்ய வேண்டும் என்றும் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் இந்த வழக்கினை விசாரித்த உச்சநீதிமன்றம் இந்த மனுவினை தள்ளுபடி செய்து தற்பொழுது உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இதன் மூலம் அதிமுகவின் பொதுச் செயலாளராக இபிஎஸ் அவர்கள் தொடர்வதற்கு நீதிமன்றம் எந்த ஒரு தடையும் விதிக்கவில்லை என்பது தெரிய வருகிறது.